ரொம்ப தடையாக இருக்குது. இதை முடிச்சாச்சுன்னா இன்னைக்குள்ளே டெய்லி மிஷன் முடிச்சிடலாம். எப்பா முடிச்சாச்சு. சரி, இன்னைக்குள்ள மிஷனும் முடிச்சாச்சு நம்ம கேமில். முகேஷே. என்னண்ணா? என்னப்பா எந்நேரமும் செல்லுங்கையுமாவே இருக்க? அப்படியா, நான் டெய்லியும் ஒரு மிஷன் வச்சுருக்கேன். கேமில் இவ்வளோ விளையாடணும், இவ்வளோ இது நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு. அப்படி என்னப்பா நீ அப்படி கட்டாயம் விளாண்டே ஆகணுமா? ஆமாண்ணா, இதில் தான் என்ஜாய்மெண்ட் இருக்குது, ஜாய்ஃபுல்லாக இருக்கும். அப்படியா? ஆமாம், ஏன்னா நான் இதில் விளையாண்டா, ஆனால் எனக்கு இதில் விளையாடும் போது மட்டும் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் மற்ற நேரம் எப்படியும் இதில் என்ன பார்த்தாலும் எனக்கு ஒரு நிம்மதியான அந்த ஒரு ஜாய்ஃபுல்னஸே இல்லை. என்ன இப்படி சொல்கிற? இது மட்டும்தான் என்ஜாய்மெண்ட் கிடையாது, எத்தனையோ இருக்குது. நான் என்னைக்காச்சும் கேம் விளாடாத நீ பார்த்துருக்கியா? பார்த்ததில்ல. நான் என்னைக்காச்சும் அதிகமாக மொபைல் நோண்டி பார்த்துருக்கியா? பார்த்ததில்ல. அப்போ நான் எப்படி சந்தோஷமாக இருக்கேன்? தெரியலையே, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களாக்கும்? என்னப்பா நீ, நான் என்னைக்காச்சும் அழுது அப்படியே கோவப்பட்டு பார்த்துருக்கேன்? நீ எந்நேரம் சிரிச்சுட்டே தான் இருப்பேன். ஆமாம், அதையும் நான் நோட் பண்ணியிருக்கேன். இவர் என்ன எப்பவுமே இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த அண்ணன் அப்படின்னு நானும் நோட் பண்ணியில்ல. அது காரணம் ஒன்று இருக்கு. நீ என் கூட வா, நான் உன்னை நீ எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் நான் என்னன்னு கேளு, நான் அப்போ உனக்கு விளக்கம் சொல்கிறேன். சரி, இப்போ எங்கே போகிறோம்? நீ கேட்காத, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா சரிப்பட மாட்ட. நீ வாயில கை அமைதியாக வரணும், சரியா? அமைதியா. சரி, ஓகே. இது என்னென்ன இடம் இது? அது முக்கியம் இல்லை. நீ என்ஜாய்மெண்ட்னா என்ன நினச்ச? ஃபோனில் கேம் விளையாடுறது. இப்போ பாரு, என்ஜாய்மெண்ட்னா என்ன, ஹாப்பினஸ்னா என்னன்னா உனக்கு இந்த இடத்துல காட்டுறேன் பாரு. அப்படியா? சரி, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவோம்னா ஒரு ப்ரேயர் ஒன்று பார்த்துருவோமா? ப்ரேயர் முக்கியம். சரி, முதல்ல ஒரு ப்ரேயர் பார்த்துருவோம். ஸ்டார்டிங் ப்ரேயர் பார்த்துருவோம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லோரும் இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமில் பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் சூப்பராக ட்ரெஸ் பண்ணி அழகாக உட்காந்துருக்கீங்க போல், பார்க்கவே சூப்பராக இருக்குது. சரி, நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிடலாமா? ஓகே, கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க. ஓகே, ப்ரேயர் பண்ணலாமா? எங்களை அன்புள்ள இசப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. இசப்பா, இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க. இதுவரை எங்களை கொண்டு வந்த தயவிற்காக உமக்கு நன்றி இசப்பா. இன்றைக்கி நாங்கள் கற்றுக்கிற ஒவ்வொரு காரியமும் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கணும் இசப்பா. எங்களுக்கு புது புது காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எங்கள் கற்றுக்கிற நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் மறந்துடக்கூடாது. எங்கள் இருதயத்தில் ஆழமாக பதியவும், அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த ப்ரோக்ராமை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீங்களே கூட இருந்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். முகேஷே. என்னண்ணா? ப்ரேயர் பண்ணியாப்பா? ஆமாம், நான் ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணேனா? ஏன் ஒரு மாதிரி ஒரு ஃபுல்லாகவே இல்லாமல் சொல்ல மாட்டேங்க? அதுவா, எனக்கு அந்த கேம் விளையாடணுன்றே இருக்குது. ஏன்னா அந்த கேமில் தான் எனக்கு என்ஜாய்மெண்ட் இருக்குது, ஹாப்பியாக இருப்பேன். அந்த கேம் விளையாண்டா தான் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் கேம் விளையாடாமல் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏதோ பண்ணிட்டேங்க. ஆமாம், பிள்ளைங்கெல்லாம் சூப்பராக பண்ணாங்க. நீ பார்த்தியா பிள்ளைங்கள பார்த்தியா? ஆமாம், எல்லாரும் சூப்பராக பண்ணுறாங்க. சரி, இப்போ உனக்கு மைண்ட் ஒரு மாதிரி இருக்கு நீ இல்லை? ஆமாம், ஒரு மாதிரி. கை கால்க்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் மைண்டுக்கு ஒரு ஃப்ரெஷ் மாதிரி. சூப்பரா 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 ஃபேண்டாஸ்டிக்கா. கை கால்லாம் இப்படி உதறி நல்லா எல்லாமே கையிலேருந்து டோட்டல் பாடியே என்ன பண்ணும், ஒர்க் பண்ணும். அப்படியா? என்ன எக்ஸசைஸ் அது? எக்ஸசைஸ் எல்லாம் கிடையாது, ஒரு சூப்பரா நச்சுன்னு ஒரு ஆக்ஷன் சாங். ஆக்ஷன் சாங்கா? ஆமா ஆமா, நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. பயங்கரமான ஒரு டீம் என்ன பண்ணாங்க, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. பாத்துருமா? பாக்குறது மட்டும் இல்லாம என்ன பண்ணணும், எல்லாரும் ஆடணும். நீனும் ஆடணும். நான் பாப்பேன் இங்க இருந்து. சரியா? அப்ப நானும் ஆடணுமா? சேர்ந்து ஆடணும். வாங்க, சேர்ந்து போய் என்ஜாய். ஓகே. ஹலோ குட்டீஸ், ஆக்ஷன் சாங் பாடலாமா? இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்க்கிறதுக்கு ஒருத்தங்க வர போறாங்க. யார் தெரியுமா? அதுக்கு முன்னாடி இப்போ என்ன சாங் பாட போறோம் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேவா? 2 காசு போட்ட பாட்டி, அந்த சாங் தான் பாட போறோம். பாட்டி வர போறாங்களா? ஆமா பிரீத்தி, நம்ம எல்லாரையும் பார்க்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு பாட்டி வர போறாங்க. ஓகே, சாங்குள்ள போயிடலாமா? காசு போட்ட பாட்டி கண்ட இயேசுவாத பாராட்டி. 2 காசு போட்ட பாட்டி கண்ட இயேசுவாத பாராட்டி. நடந்தத கேட்டு
கொடுத்தாங்க பணக்காரங்க. ஏறாளாண்டு போனவங்க அவங்க தானுங்க. இருந்ததெல்லாம் கொடுத்தாங்க பாட்டி அம்மா, பாராட்டையும் பெற்றுட்டாங்க சீக்கிரமா. ஏராளமா கொடுத்தாங்க பணக்காரங்க, ஏமாந்து போனவங்க அவங்க தானுங்க. இருந்ததெல்லாம் கொடுத்தாங்க பாட்டி அம்மா, பாராட்டையும் பெற்றுட்டாங்க சீக்கிரமா. 2 காசு போட்ட பாட்டி கண்ட இயேசுவாத பாராட்டி. 2 காசு போட்ட பாட்டி கண்ட இயேசுவாத பாராட்டி. நடந்தத கேளு காதட்டி, புரிஞ்சுக்கோ நீயும் செல்ல குட்டி. நடந்தத கேளு காதட்டி, புரிஞ்சுக்கோ நீயும் செல்ல குட்டி. என்ன குட்டீஸ், எல்லாரும் ஃபர்ஸ்ட் சாங் பாடினீங்களா? இப்போ செகண்ட் சாங்குள்ள போயிடலாமா? என்ன சாங் படிக்க போகிறோம் அப்படின்னா, இயேசுவுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை. ஆக்ஷன் பண்ணிடலாமா? என்ன மிக்கி ரெடியா? ஓகே. இயேசுவுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை, இயேசு என்னை நேசிப்பதாலே. இயேசுவுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை, இயேசு என்னை நேசிப்பதாலே. லா 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 லா. கைகள் தட்டி தாளம் போட்டு துதி தீடுவேன், இயேசு என்னை நேசிப்பதாலே. கைகள் தட்டி தாளம் போட்டு துதி தீடுவேன், இயேசு என்னை நேசிப்பதாலே. லா 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 லா. பாட்டு பாடி நடனம் ஆடி துதி தீடுவேன், இயேசு என்னை நேசிப்பதாலே. பாட்டு பாடி நடனம் ஆடி துதி தீடுவேன், இயேசு என்னை நேசிப்பதாலே. லா 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 லா. கைகள் தட்டி தாளம் போட்டு துதி தீடுவேன், இயேசு என்னை நேசிப்பதாலே. பாட்டு பாடி நடனம் ஆடி துதி தீடுவேன், இயேசு என்னை நேசிப்பதாலே. லா 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 லா. 2 காசு. எத்தனை? 2 காசு. எத்தனை? 2 காசு. 2 காசு 2 காசு யார் போட்டா? போட்ட பாட்டி. அதேதான். பாட்டு சூப்பரா இருந்துச்சுல்ல? சூப்பரா இருந்தது. பயங்கரமா ஆடினாங்கண்ணே. ஆமா, ஆடினவங்க மட்டும் இல்ல, பாடினவங்க என்ன பண்ணாங்க? சூப்பரா வேற லெவல்ல பாடிட்டாங்கண்ணே. ஆமா சரி, அவங்க பாடிட்டு போயிட்டாங்க, நம்மளும் செமையா ஆடினோம். ஆமா, நானும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன். நல்லா என்ஜாய் பண்ணியா? சூப்பரா இப்போ மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கா? ஆமா, ஃப்ரீயா இருக்கு. அதுதான் வேணும். இப்போ கொஞ்சம் என்ன பண்ண போறோம்? வசனம் படிக்க போறோம். வசனம் படிக்க போறோமா? மனப்பாட வசனம். அது மெமரி வேர்ட்ஸ். மெமரி வேர்ஸ். ஓகே, பரவாயில்ல, தெரிஞ்சிருக்க உனக்கு. ஆமா, நான் கொஞ்சம் கேம்லாம் விளையாண்டு முடிச்சோன்னா கொஞ்சம் அது இதுன்னு ஏதாவது பாப்பனா அதுல வரும். சரி 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 அப்போ மெமரிஸ் பார்த்துருவோமா? பாத்துறோம். நீ படிச்சுட்டு எனக்கு கடைசியில் சொல்லணும். சரி. சொல்லிடுவியா? சரி, ஓகே. ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? ஒரு ஸ்மைலி ஃபேஸ். அது எப்படி சிரிச்சிட்டே இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ நம்ம எல்லோரும் ஒரு வசனம் படிக்கலாம். நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4. இன்னொரு தடவை சொல்லலாமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4.
ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம பார்த்த வசனத்தின்படி எல்லாரும் எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும். ஓகே, அடுத்த வாரம் பார்க்கலாம். முகேஷே, ஆ வசனம் பாத்தியா? ஆமா பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வசனம் புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சுது. சரி, நீ படிச்சியா? நான் படிச்சேன். கடைசியில் உன்கிட்ட கேட்பேன். கேளு. சரி, எல்லாம் பார்த்துட்டோம். ஆமா. இப்போ ஒரு மேஜிக் ஒன்று பார்ப்போமா? மேஜிக்கா? ஆமா, ஒரு ஆப்ஜெக்ட் லெசன். ஆப்ஜெக்ட்? ஆமா, அங்க ஒரு அண்ணன் ஏதோ பலூன்லாம் அங்க வச்சு ஏதோ நிறைய இதெல்லாம் வச்சிருந்தாங்க. பெரிய மேஜிஷியனா இருப்பாங்களோ? ஆமாப்பா, அந்த அண்ணன், அவங்க பேரு சாம். சரி, அவங்க சூப்பரா பண்ணுவாங்க. அப்படியா? ஆமா, நான் அவங்க மேஜிக்கு ஒரு ஃபேன். அப்படியா? சூப்பரா பண்ணுவாங்க. நம்ம பாப்போமா? பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். செம என்டர்டெயின்மெண்டா இருக்க போகுது. அப்படியா? அப்ப வாங்க போய் பாப்போம். பாப்போமா? குட்டீஸ், நீங்களும் ரெடியா இருங்க. என்ன சூப்பரான ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் வந்துட்டு இருக்கு. ஹாய் குட்டீஸ், உங்கள் எல்லாருமே இதில் பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பற்றி பார்த்துட்டு இருக்கோம், என்ன டாபிக் பற்றி பார்த்துட்டு இருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் எல்லாரும், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள், எனக்கு கேட்க மாட்டேங்குதே. இன்னும் கொஞ்சம் சத்தமாக, இன்னும் கொஞ்சம். எஸ், சூப்பர், எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, பர்ஃபெக்டாக கரெக்டாக சொல்லிட்டீங்க. சரி, அதே மாதிரி நம்ம வந்து அந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என் முன்னாடி என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது? எஸ், ஒரு கேண்டில் இருக்குது அண்ட் 2 பலூன் இருக்குது. இந்த பலூனை வந்து நம்ம வந்து என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, ஒரு பலூன் வந்து ஹாப்பினஸ், அதை பற்றி சொல்லிக்கலாம். ஹாப்பினஸ் என்ன தெரியலாம் இருக்கும், சந்தோஷம். அப்படி தானே நமக்கு என்னென்ன விஷயம்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும்? ஒரு சாக்லேட் வாங்கும் போது சந்தோஷம் வரும், அப்புறம் நம்ம பிடிச்ச கடைக்கு போன சந்தோஷம் வரும், அப்புறம் நண்பர்களோடு இருந்தால் ஹாப்பினஸாக இருப்போம். ஸோ ஹாப்பினஸை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி தானே? ஸோ அடுத்து இங்கே ஒரு பலூன் இருக்குது. இந்த பலூன் என்ன அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்க போகும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷத்தை பற்றி தான் ரிசம்பிள் பண்ணுது. சரியா? ஸோ இந்த பலூன் வச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து ஒன்று காட்டுறேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கேண்டில் வந்து லைட் அப் பண்ண போகிறோம். இந்த கேண்டில் லைட் அப் பண்ணுறதுக்கு ஒரு மேஜிக் பண்ணுவோமா? எஸ், ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்களா, டக்குன்னு என்ன ஆயிடுச்சு, கேண்டில் லைட் அப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பலூன் வந்து நம்ம சந்தோஷம். இந்த பலூன் என்ன குறிக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள சந்தோஷம், நம்ம நண்பர்களோடு சரி, அப்புறம் வந்து எங்கே போனாலும் வெளியே போகும்போது வர ஹாப்பினஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பலூன் வந்து ரிசம்பிள் பண்ணுது. இஃப் சம்திங் நம்ம லைஃப்பில் கஷ்டமான சூழ்நிலைகள், லைக் ஏதாச்சும் ஒரு ஹார்டான டைம்ஸ் நம்ம கிட்ட வரப்போகும்போது, ஒரு தோல்விகளோ ஒரு லாஸோ ஏதோ ஃபெயிலியர்ஸோ நம்ம லைஃப்பில் வரப்போகும்போது, இந்த சந்தோஷமாக இருக்கிற பலூன், ஐ மீன் ஹாப்பியாக அப்பப்போ ஹாப்பியாகிற இந்த பலூன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேண்டில் தான் சுகமானது வந்து ரிசம்பிள் பண்ணுது. பக்கத்தில் போகும்போது பார்த்தீங்களா, என்னாச்சு, இந்த பலூன் வந்து வெடிச்சிருச்சு. அந்த கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் எவ்வளோதான் நமக்குள்ள ஹாப்பினஸ் இருந்தாலும் அந்த ஒரு மில்லி செகண்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மொத்தமாக என்ன ஆயிடுச்சு, பர்ஸ்ட் ஆகிட்டு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த பலூன் என்னது, தி ஹாப்பினஸ் இன் தி லார்ட், கிறிஸ்துவுக்குள் உள்ளன ஒரு சந்தோஷத்தை தான் இந்த பலூன் வந்து ரிசம்பிள் பண்ணுது. ஸோ இந்த பலூன் இந்த கஷ்டமான சூழ்நிலையில் எப்படி ஹேண்டில் பண்ணுறத நம்ம பார்ப்போமா? சரி, இப்போ என் கையில் இருக்க இந்த பலூன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஏசப்பாக்குள்ளே ரொம்ப ஹாப்பினஸாக இருக்க போகும்போது எப்படி இருப்போங்கிறதான் பார்க்குறது. இப்போ இந்த ஹாப்பினஸ் ஆன கிறிஸ்துவுக்குள் உள்ள சந்தோஷத்தை உள்ள இந்த பலூன் வந்து கஷ்டமான சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணுறத பார்ப்போமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பலூன் வந்து கஷ்டமான சூழ்நிலை பக்கத்தில் போக போக என்னது அப்படின்னா வெடிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா இதுக்குள்ளே உள்ள சந்தோஷம் வந்து பூரணமான ஒரு சந்தோஷம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொதல் பலூன் என்னாச்சு, கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் டொப்புன்னு என்னாச்சு, மொத்தமாக பர்ஸ்ட் ஆயிடுச்சு. அதில் உள்ள சந்தோஷம் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, போயிருச்சு. ரெண்டாவது பார்த்த பலூன் எப்படி இருந்துச்சு, அந்த கஷ்டமான சூழ்நிலையும் தாக்கு பிடிச்சி என்ன பண்ணுச்சு, ஹாப்பினஸாக இருந்துச்சு. அப்படி தானே? ஸோ பைபிளில் சங்கீதம் 16:11 என்ன சொல்லுது அப்படின்னா, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஸோ இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவருடைய சமூகத்தில், நம்ம ஏசப்பாவோட சமூகத்தில் இருக்க போகும்போது, அவரோட பிரசனத்தில் நிரம்ப போகும்போது என்ன அப்படின்னா நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னா, எவ்வளோ தான் நமக்குள்ள ஹார்ட் டைம்ஸ் கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அதை தாக்கு பிடிச்சி ஸ்ட்ராங்காக நின்று சந்தோஷமாக அந்த சூழ்நிலை தாங்க ஹெல்ப் பண்ணுது. ஸோ குட்டீஸ், இதுலேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நமக்குள்ளே எவ்வளோ தான் கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தோல்வியில் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏசப்பாக்குள்ளே வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய சந்தோஷம், ஒரு உற்சாகம் வரும். அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எதுலேயுமே எவ்வளோ பெரிய புயல்லையுமே நம்ம தாக்கு பிடிச்சி ஸ்ட்ராங்காக ஃப்ரண்ட்டில் முன்னேறி போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேஜிக் பத்தியா? சூப்பரா இருந்தது. அந்த அண்ணன் நீங்க சொன்ன மாதிரி சூப்பரா பண்ணாங்க. நானும் அந்த அண்ணனுக்கு ஒரு ஃபேனாவே ஆயிட்டேன்னா பாத்துக்கோங்களேன். பாரு, நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய மியூசிஷியன் அவரு. ஆமா. எப்படி பலூன்லாம் உடையாம பாத்துட்டாரு பத்தியா? எல்லாம் பார்த்துட்டோம். ஆமா. ஒரு டிராமா ஒன்று பார்த்துருமா? டிராமாவா? எனக்கு இது சாதா டிராமா இல்ல, பெரிய ராஜாவும் இளவரசனும் வராங்களாம். அப்படியா? ஆமா, ராஜாவும் இளவரசனும் வந்து டிராமா பண்ண போறாங்களா? ஆமா. அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. நம்மளும் போவோமா? போவோம். சரி, ஓகே, நம்ம டிராமா பார்க்க போவோண்ணே.
ஊருக்கெல்லாம் நல்ல செய்தி, உறவுக்கெல்லாம் சொல்லும் செய்தி. அனைத்து மக்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நமது இளவரசருக்கு பிறந்த நாள் விழா மாலை இதனை கொண்டாடும் விதமாக அரண்மனையில் வைத்து விழா நடக்க உள்ளது. அனைத்து மக்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கோம் அனைவரையும் இந்த ராஜாவின் குடும்பத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என் மகனே கேக் கட் பண்ணி பார்ப்போம். நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், அன்பு மகனே பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கைதிடுங்க. அப்பா கேக் உண்டா? பார்த்து பார்த்தா மகனே உன் பிறநாளுக்கு ஒரு அருமையான பரிசு ஒன்று வச்சிருக்கேன். என்னன்னு தெரியுமா? கொண்டாங்க மகனே, இதான் உனக்கு கொடுக்குற ஒரு அருமையான பரிசு. மகனே என்னப்பா செயின் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. செயினை எப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது? கழுத்துல கலத்தக்கூடாது. இந்த ஒன்று விட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோயேன், உனக்கு சந்தோஷமே இருக்காது. சரியா? அப்படியா? ஆமா. அப்ப என்ன செய்யக்கூடாது? நீனு கழட்டவே கூடாது. கழட்ட மாட்டியா? கழட்டவே மாட்டேன்பா. குட். மிஸ் பண்ணிட்டேனே. ஏன் இன்னைக்கு என் கண்ணில் ஒண்ணுமே சிக்கவே மாட்டுதே. சரி, ஐயோ செயினை காணுமே. ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே. அப்பாவுக்கு வேற தெரிஞ்சா அப்பா என்ன நினைப்பாங்களோ. சரி, நம்ம வீட்டுக்கு போகிறக்குள்ள இந்த காட்டை ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சி தான் வீட்டுக்கு போகிறோம். தேடுவோம். சரி, செயினை வேற காணமே. எங்க அங்கே ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குற மாதிரியே இருக்கே. ஒருவேளை நம்ம செயின் அங்கே இருக்குமோ? அதையும் போய் பார்த்துருவோம். இதுதான் இந்த வீடா? சரி, போய் ஒரு நைட் மட்டும் ஏமாத்திட்டாங்கப்பா. வாங்க, இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் நான் தங்கிக்கிட்டாங்க. நீங்க தாராளமா தங்கலாம். அம்மா அம்மா குறுக்கெல்லாம் வலிக்கல. ஏன் நல்லா தூங்கவே இல்லையா? ராஜா வேற பக்கத்துல கிடந்தாரு. இங்க தூங்க. ராஜா எங்க வந்தாரு? இளவரசர். இளவரசர் வாங்க. சரி, நான் போயிட்டு வரட்டா? எங்க? சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பாடு வேற ரெடி பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்காண்டி. இல்ல. சரி, நான் ஒண்ணே உங்ககிட்ட கேட்டுக்கிட்டா? என்னன்னு சொல்லுங்க. தாராளமா கேளுங்க. இது உங்களுக்கு செயின் ஏதாவது கிடைச்சா? உங்களுக்கு ஏதாவது செயின் ஏதாவது? செயினா? நானும் செயின் போட மாட்டேன், இவனும் செயின் போட மாட்டான். எங்களுக்கு எதுவும் கிடைக்கலையா? ஏன் ஏதாவது தொலைஞ்சிச்சா? இல்ல. உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷத்தை பத்தி நான் கேக்குறேன். சந்தோஷம்னா செயின் எடுத்தனால சந்தோஷம் நினைக்கீங்களா? நாங்க அப்படி ஒரு செயின் அதனால சந்தோஷமா இல்ல. நாங்க எங்களுக்குள்ள யார் இருக்கா தெரியுமா? உங்களுக்குள்ள யார் இருக்கா? ஏசப்பா இருக்காங்க. ஏசப்பா இருக்காங்களா? ஆமா. ஏசப்பா உங்ககிட்ட இருந்தாங்கன்னா நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. அப்படியா? இது தெரியாது உங்களுக்கு? நான் ஏசப்பாட்ட நான் கேட்டு எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா? நான் கேட்டா யார் கேட்டா கிடைக்கும்? அப்படியா? சரி, அப்ப நான் இப்ப கேக்கட்டா? தாராளமா கேளுங்க. எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. அது ஒண்ணும் பெரிய கஷ்டமே இல்ல. அது என்னன்னா இதான். ஓ, அவ்வளவுதான். ஓகே, புரிஞ்சது இல்ல? இது நீங்க உங்க வாழ்க்கையில பண்ணிருங்க இளவரசே. ஓகே, சரியா? சரி இளவரசே, சாப்பிடுவோம். சந்தோஷமா இருங்க. சாப்பிடுவோமா? வாங்க சாப்பிடுவோம். பா என்ன வச்சு மகனே? பா, அந்த செயின். என்னது செயினா? ஆமா, அந்த செயின். செயின் என்னாச்சு? செயினா? செயினை நான் தொலைச்சிட்டேன்ப்பா. தொலைச்சி? எங்க தொலைச்ச? பா, நான் வேட்டையாட போனப்ப அங்க தொலைஞ்சிட்டுப்பா. தொலைஞ்சிட்டு அசால்ட்டா சொல்ற? அப்பா, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல கோபப்படாதீங்கன்னு. சரி சொல்லு என்ன செஞ்சது? போ செயின் எங்க? செயின் தொலைஞ்சு போச்சு. ஆனா அங்க ஒரு சின்ன வீடு இருந்து பாத்துங்கப்பா. வீடா? சரி, அங்க போனேன்.
பார்த்தா எல்லாரும் ஜாலியா சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப செயின் அங்க போயிருக்குமோ? அதான் நானும் கேட்டேன் ஆ இங்க ஏதாவது செயின் நீ கண்டுபிடிச்சு ஏதாவது வச்சிருந்தீங்களான்னு. சரி. அப்ப அவங்க இல்லையே செயின் இல்லையே அப்படின்னாங்க. அப்ப நான் கேட்டேன் எப்படி நீங்க இப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேட்டேன்ப்பா. சரி. அப்ப அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? ஏசப்பாவால சந்தோஷத்தை தர முடியும்னாங்க. ஏசப்பாவால சந்தோஷத்தை தர முடியும். அப்படியா? நிலையான சந்தோஷத்தை தர முடியும். நம்ம செயின் அப்பா செயினை குடுக்குற சந்தோஷத்தை விட ஏசப்பா குடுக்குற சந்தோஷம் ரொம்ப மேல்பா. அப்படியா? அப்ப நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டு அந்த இடத்துல ஜாம் பண்ணேன்ப்பா. எப்படி இருக்கு சந்தோஷம்? அந்த ஏசப்பா எனக்கு நிலையான சந்தோஷம் தந்துட்டாருப்பா. அப்ப எனக்கு நீங்களும் ஜாம் பண்ணீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு நிலையான சந்தோஷத்தை தருவாங்கப்பா. அப்படியா? ஆமாப்பா. குட்டீஸ், உங்க வாழ்க்கையில நிலையான சந்தோஷத்துக்கு நீங்க என்ன செய்வீங்க? அவங்க ஏசப்பாட்ட வந்து ஜெபம் பண்ணி நிலையான சந்தோஷத்தை பெற்று ஏசப்பாட பிள்ளைங்களா வாழ்வாங்க. கண்டிப்பாவா? ஆமா. ஓகே குட்டி, சூப்பர். முகேஷ், என்னண்ணே டிராமா பாத்தியா? ஆமாண்ணே, டிராமா வந்து அந்த இளவரசனும் அந்த அரசர் வந்து பேர்டேலாம் கொண்டாடி அந்த செமையா அமக்கலம் பண்ணிட்டாங்கண்ணே. ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு சரியான பார்ட்டி என்ன? ஆமா பார்ட்டி. அதுக்கு அடுத்து அந்த இளவரசன் வந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டாரு. ஆமா, அதெல்லாம் சூப்பரா இருந்தது. வேட்டைக்கு போனாரு, அவரு செயினை தொலைச்சிட்டாரு என்ன? சரி. இதுல இருந்து நீ என்ன கத்துக்கிற? இதுல இருந்து நம்ம வந்து ஒரு பொருள் மேல வந்து நம்ம அதுல தான் இருக்கு நமக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. வெரி குட். அதுதான் முக்கியம். ஒவ்வொரு பொருட்களையும் நம்மளுக்கு என்ன பண்ணல சந்தோஷம் இல்லை. சந்தோஷங்கிறது ஒரே ஒருத்தர் தான் நம்மளுக்கு தர முடியாது. யாரு? ஏசப்பா. வெரி குட். அப்போ நம்ம வீட்டில் எல்லா பொருட்களும் இருக்கு, நம்ம யூஸ் பண்ண தான் செய்கிறோம். ஆனால் அதையே நம்பி என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. வெரி குட். சரி முகேஷ், இன்னைக்கு எல்லாம் பார்த்தோம். என்னெல்லாம் பண்ணோம்? ஆக்ஷன் சாங் பண்ணோம், வேறு வசனம் கற்றுக்கிட்டோம், ட்ராமா எல்லாம் பார்த்தோம். சூப்பராக ட்ராமா பார்த்தோம். ஆப்ஜெக்ட் லெசன் பயங்கரமாக இருந்துச்சு. சரி எல்லாம் பார்த்துக்கிட்டோம். நீனும் வந்திருந்த, இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைமு. நீ என்ன கற்றுக்கிட்ட இன்னைக்கு வந்து? அண்ணே, இனிமே செல்லை மட்டும் நோண்டிக்கிட்டு கேம் மட்டும் விளையாண்டுக்கிட்டே இருக்க மாட்டேனே. சரி. வாரம் இனிமேல் இந்த சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராம் பார்ப்பேன். தினமும் நல்லா எந்திரிச்சு ஸ்கூலுக்கு ஒழுங்கா போய் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு ப்ரேயர் பண்ணி பைபிள் வாசி ஏசப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளையா இருப்பேனே. சரி ஓகே. அப்போ நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? கேமில் தான் என்ன பண்ணுது சந்தோஷங்கிறது இல்லை. அப்போ சந்தோஷங்கிறது யார்கிட்ட இருக்கு? ஏசப்பா கிட்ட இருக்கு. ஏசப்பாட்ட இருக்கு. ஏசப்பா நம்மகிட்ட வந்துட்டாங்கன்னா நம்மகிட்ட எப்பவுமே என்ன பண்ணுவோம், சந்தோஷப்பா இருப்போம். இப்போ பாரு பிள்ளைங்களா, இப்போ நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா டயர்டாக எல்லாம் போய் நல்லா ஹாப்பியாக இருக்கீங்களா? அப்போது உங்கள்கிட்ட யார் இருக்கா? ஏசப்பா இருக்காங்க. சரியா? நீங்களும் இந்த மாதிரி மொபைலுக்கோ இல்லை மற்ற காரியங்களுக்கு தேடி என்ன பண்ணாதீங்க, இன்பத்தை தேடி என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. ஏசப்பாவை தேடினீங்கன்னா இன்பம் என்ன பண்ணிடும், உங்களை தேடி வந்துடும். புரிஞ்சுதா? ஓகே குட்டீஸ். சரி முகேஷ், நம்ம அப்போ கிளம்புவோமா? பசங்களுக்கு ஒரு டாட்டா போட்டு போவோம். சரி ஓகே, பாய். என்ன குட்டீஸ், ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? சரி எண்டிங் ப்ரே பண்ணி முடிச்சிடலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. நீங்கள் நாங்கள் பார்த்த தலைப்பின்படி நாங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லா ப்ரோக்ராமும் எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த உதவி செய்யுங்க, மேம்படுத்துங்க. இப்போ ஏசி நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிரீத்தி, ஸ்டாப். என்னென்ன பிள்ளைலாம் முடிச்சு அனுப்ப வேண்டாமா? இப்போ போய் ஸ்டாப்புங்கிறீங்க. இந்த ஒரு வாரம் வந்துட்டு சீக்கிரம் பிள்ளைகள் அனுப்பலான்னு போய்க்கியோ. வாரம் நான் இந்த ப்ரோக்ராமை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? அடியாண்ணா. அம்மா எதில் போய் பார்க்கணும் அதை? ஏக்கா பார்த்தா மட்டும் போதாக்கா, எல்லாரும் லைக் பண்ணணும், ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாரும் ஷேர் பண்ணணும். ஓகே குட்டீஸ், அதே மாரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் இந்த சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணிடுங்க. சண்டே எவ்ரி சண்டே பாருங்க. ஓகே, பாய் குட்டீஸ்.